அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் நடந்த ஒரு சிறிய விபத்து உலக அளவில் பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. பூனை ஒன்று கார் மோதி உயிரிழந்தது. இந்த பூனையின் மரணம் அங்குள்ள மக்களின் மனங்களை உலுக்கியது. காரணம், அந்த பூனையை மோதியது கூகுளின் சுய இயக்க வாகனமான வேமோ ரோபோ டாக்ஸி. டிரைவர்கள் இல்லாமல் சுயமாக இயங்கும் வாகனம் இது. இது சுய இயக்க வாகனங்களின் பொறுப்பு பற்றிய மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியுள்ளது. அந்த பூனையை நேசிக்கும் மக்கள் விபத்து நடந்த இடத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். பூனையின் மரணம் வேமோ நிறுவனத்துக்கும் மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. மனித டிரைவராக இருந்தால் பூனையின் மரணத்துக்கு அவரை பொறுப்பேற்க வைக்க முடியும். இங்கே யாரை பொறுப்பேற்க வைப்பது என்று அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதுகுறித்து விளக்கமளித்த வேமோ நிறுவனம், எங்கள் வாகனம் நகரத் தொடங்கிய சில நிமிடங்களில் பூனை திடீரென கீழே ஓடி வந்தது. எங்களால் தவிர்க்க முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த விபத்து டிரைவர்கள் இல்லாமல் இயங்கும் வாகனத்தின் மீதான நம்பிக்கையை கேள்விக்குறியாகியுள்ளது.